ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து பை டு 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தம்பதியர் என்னை சந்தித்து கதறினர், காலில் விழுந்தனர். அதை உடனே நான் தடுத்தேன். ஆனால் அவரது கண்ணீரை தடுக்க முடியவில்லை. இதுவரை 126 இந்திய குடிமக்கள் தவறாக வற்புறுத்தப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு மரணத்தில் விளிம்பில் தள்ளப்பட்டுள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியைச் சேர்ந்தவர் கிஷோர். இவர் ரஷ்யாவில் மருத்துவம் படித்து வரும் நிலையில் அவரை உக்ரைன் போரில் கட்டாயம் பங்கேற்க வேண்டுமென ரஷ்யா நிர்பந்திப்பதாகவும் அவரை மீட்டுத்தர கோரியும் கிஷோரின் பெற்றோர் கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்திருந்தனர். இது தொடர்பாக விசிக தலைவர் திருமாவளவனும் மத்திய அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் வாயிலாக கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் மாணவரை மீட்பது தொடர்பாக மதிமுக முதன்மை செயலாளரும் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை வைகோ வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறியுள்ளதாவது: ரஷ்யா உக்ரைன் போர் முனையில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மருத்துவ மாணவர் கிஷோர் சரவணன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட இந்தியர்களை பத்திரமாக மீட்டு இந்தியாவுக்கு அழைத்து வர வேண்டும். மருத்துவ மாணவர் கிஷோர் சரவணனை உக்ரைன் போர் முனைக்கு அனுப்ப கட்டாயப்படுத்தப்படுவதாக மாணவனின் பெற்றோர் கண்ணீர் மல்க என்னிடம் தெரிவித்தனர். கிஷோரின் பெற்றோர் தங்கள் மகனுக்கு ரஷ்யாவில் மருத்துவ கல்வி கொடுக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்துடன் கல்வி கடன் பெற்று அவரை படிக்க அனுப்பி வைத்துள்ளனர். கடந்த 2023ஆம் ஆண்டு மே மாதம் 7ஆம் தேதியன்று கிஷோர் ரஷ்ய காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். அதைத் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதியன்று கிஷோர் பெற்றோரை அலைபேசியில் அழைத்து தான் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகவும் துன்புறுத்தப்படுவதாகவும் ஆவணங்களில் கையெழுத்திட வலியுறுத்தப்படுவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அவரின் பாஸ்போர்ட், ரஷ்ய அடையாள அட்டையையும் போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். அவரை ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்த்து உக்ரைன் போர் முனைக்கு அனுப்பப்படும் ஆபத்தான நிலையில் உள்ளார். அவரை மத்திய அரசு மீட்டு இந்தியா அழைத்து வர வேண்டும். வெளியுறவு அமைச்சகத்தின் அறிக்கைப்படி 126 இந்தியர்கள் ரஷ்யாவில் ராணுவ சேவைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர். இதில் 12 இந்தியர்கள் உயிரிழந்துள்ள நிலையில் 16 பேர் காணாமல் போயுள்ளனர். இது தொடர்பாக என்னுடைய வருத்தத்தை வெளியுறவு அமைச்சரிடம் நேரில் தெரிவித்தேன். அனைத்தையும் கேட்டுக்கொண்ட அவர் என் முன்பாகவே இது தொடர்பாக உரிய உயர் அதிகாரிகளை தொடர்பு கொண்டு அந்த மாணவரை மீட்க நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். மாணவர் விரைவில் இந்தியா திரும்புவார் என துரை வைகோ நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கடந்த 27ஆம் தேதி அன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய துரை வைகோ தமிழ்நாட்டை சார்ந்த மருத்துவ மாணவர் கிஷோர் சரவணன் மற்றும் 100கணக்கான இந்தியர்களை மீட்க வேண்டுமென மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் தமிழ்நாட்டில் ஒரு தம்பதியர் என்னை சந்தித்து கதறினர், காலில் விழுந்தனர். அதை உடனே நான் தடுத்தேன். ஆனால் அவரது கண்ணீரை தடுக்க முடியவில்லை. அவர்கள் தங்கள் மகன் கிஷோர் சரவணனை மருத்துவம் படிக்க ரஷ்யாவுக்கு அனுப்பினர். ஆனால் 2023 மே மாதம் கிஷோர் மற்றொரு இந்திய மாணவனுடன் ரஷ்யாவில் தவறாக கைது செய்யப்பட்டுள்ளார். கிஷோர் கைது செய்யப்பட்ட பிறகு நடந்தது சட்டவிரோதமானது மட்டுமல்ல, மனிதாபிமானமற்றது. அவன் வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவ முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். அவனை அடித்து மன ரீதியாக துன்புறுத்தி ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்ற ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வற்புறுத்தப்பட்டு இப்போது அவன் ரஷ்யா உக்ரைன் போர் முனைக்கு அனுப்பப்படுவதற்காக ராணுவ பயிற்சியில் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டுள்ளான். இந்த விவரங்களை குறிப்பிட்டு கிஷோர் சரவணனை விரைந்து மீட்டுக் கொடுக்கும்படி இன்று ஒன்றிய வெளியுறவுத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து நான் கோரிக்கை கடிதம் ஒன்றை கொடுத்துள்ளேன். இந்த மாணவர் மட்டுமல்ல, கல்வி கற்க சென்ற பல இந்திய மாணவர்களும் தொழில் மற்றும் வேலை வாய்ப்புக்காக பயணித்த இந்திய குடிமக்களும் ரஷ்யாவில் இதுபோன்ற துயர நிலையில் சிக்கி தவிர்க்கின்றனர். 2025 ஜனவரி மாத NDTV அறிக்கையின்படி வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரவுகளின் அடிப்படையில் இதுவரை 126 இந்திய குடிமக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டு வற்புறுத்தப்பட்டு ரஷ்ய ராணுவத்தில் சேர்க்கப்பட்டு மரணத்தில் விளிம்பில் தள்ளப்பட்டுள்ளனர். அவர்கள் 12 பேர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டனர். 16 பேர் காணாமல் போயுள்ளனர் மற்றும் 18 பேர் போர்க்களத்தில் உயிருடன் போராடி கொண்டுள்ளனர். நமக்கு ரஷ்யாவுடன் நல்லுறவு பேண வேண்டிய அவசியம் உள்ளது, அதை நான் மறுக்கவில்லை. ஆனால் அவர்கள் வழங்கும் எண்ணெய் தள்ளுபடிக்கு ஈடாக ஒரு இந்தியரின் உயிரை பலி கொடுக்க முடியுமா? ஒன்றிய அரசே, மாண்புமிகு பிரதமரே, மாண்புமிகு வெளியுறவு அமைச்சரே, உங்கள் கரங்களை பற்றி கண்ணீருடன் மனமுருக கேட்கிறேன். இந்த அநீதிக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு செய்ய வேண்டும். எந்த இந்திய குடிமகனும் அவர்களது சம்மதமின்றி போரில் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும். கிஷோர் சரவணன் மட்டுமல்ல,
ரஷ்யாவில் மரணப்பிடியில் சிக்கியுள்ள பல இந்திய உறவுகளை மீட்டு இந்தியாவிற்கு பத்திரமாக அழைத்து வர வேண்டும். ஒன்றிய அரசு அதற்கு உறுதி வழங்க வேண்டும். நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.